நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ்ல நாளைக்கான வியூஸ பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வீடியோஸ்ல நாம நாளைக்கான வியூஸ்க்கு போறதுக்கு முன்னாடி நான் நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நாளைக்கான வியூஸ்க்கு போலாம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 26,400 இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து சஸ்டெயின் பண்ணல அப்டின்னா, இட் வில் கம் டவுன் அப் டூ 26,250. ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. பை ட்ரெண்ட்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதேபோல இந்த லெவல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் ரீடெஸ்ட் பண்ணுச்சு. பண்ணிட்டு மறுபடியும் மார்க்கெட் புல் பேக் ஆச்சு. ஸோ புல் பேக் ஆன இடத்துல நம்ம ஆல்ரெடி வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தேன். பட் புல் பேக் ஆன இடத்துல ரீகெயின் மார்க்கெட் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபெயில்யூர் சிக்னல்ஸ் டோஜி. இந்த இடத்துல வந்து நம்ம ஹோல்ட் பண்றது ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கால் சைட்லேருந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ ரீஅகைன் மார்க்கெட் வந்து 26,400 பிரேக் பண்ணிட்டு ஃபால் ஆயிருக்கு. ஸோ நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் என்னங்கிறது உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஸ்டாப் லாஸ்ல இருந்தும், நம்மளோட லாஸ்ல இருந்தும் மேக்ஸிமம் வந்து தப்பிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்மளுடைய லெவல்ஸ் என்ன சொல்றோம், அந்த லெவல்ஸ் எப்படிலாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமானது பிரைஸ் ஆக்ஷன் தான். அந்த பிரைஸ் ஆக்ஷன் கரெக்ட்டா நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா, ஸோ டெஃபினெட்லி வி வில் ஃபாலோ குட் ப்ராஃபிட்ஸ். குட் ப்ராஃபிட்ட வந்து நம்ம ஏர்ன் பண்ண முடியும். ஸோ மறந்துறாதீங்க. ஸோ இப்போ நாளைக்கான நியூஸுக்கு போவோம். ஸோ டே டைம் ஃப்ரேம் பை ட்ரெண்ட்ல இருக்கு. பை ட்ரெண்ட்ல இருந்து இன்னைக்கு கிராக் ஆயிருக்கு. ஸோ அது வந்து 26,250 வரைக்கும் வரலாம். வரணும்னு கட்டாயம் கிடையாது. வரலாம். வர வாய்ப்புகள் இருக்கு. நாளைக்கு எப்படியெல்லாம் ஓப்பன் ஆக வாய்ப்புகள் இருக்கு? இன்னைக்கு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் என்னென்ன வந்து புதுசா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த பிரைஸ் ஆக்ஷன் லெவல்ஸ்ல மார்க்கெட் எப்படிலாம் வந்து சஸ்டெயின் ஆகுது, ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்து சரிங்களா? ஸோ இப்போ நம்ம முக்கியமான லெவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து பை ட்ரெண்ட்ல இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ பை ட்ரெண்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இம்பார்ட்டன்டான ஜோன் 26,250. கேர்ஃபுல்லா நோட் பண்ணுங்க. இந்த லெவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெவலுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இதுவுமே நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இங்கெல்லாம் வந்து நீங்க ஒரு வேள மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா, ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது நல்லது. அதாவது 26,250 கீழ மார்க்கெட் நாளைக்கு ஒரு வேளை சஸ்டெயின் ஆனா மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அது போகணும்னு நான் சொல்ல வரல. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அம் ஸோ ரேஞ்ச் என்னென்ன இருக்கு, நெக்ஸ்ட் லெவல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே, இங்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நமக்கு சான்சஸ் தெரிஞ்சு போயிடும். இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆகுதா? இந்த ஜோன்ஸ்ல வந்து நம்ம என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ கரண்ட்ல வந்து டே டைம் ஃப்ரேமோட பை ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ இன்ட்ரா டைம் ஃப்ரேம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த கரெக்ஷன் 26,250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால், டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சர் குடுக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 25,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப லோல வேணாம் வச்சுக்கோங்க. 26,900 எதிர்பார்க்கலாம். மேபி பாசிபிலிட்டீஸ் 26,250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் மேல போக முடியாம மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,130, செகண்ட் சப்போர்ட் ஜோன் 25,970, தேர்ட் சப்போர்ட் ஜோன் 25,900. ஸோ இந்த 3 சப்போர்ட் ஜோன நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சொல்றது 26,250 கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா மட்டும் தான். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் வந்து பைல இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பைக்கான ரேஞ்சஸ் என்ன? ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும், இங்க வந்து 26,400 அகைன் இம்பார்ட்டன்டான ஜோன். ஓகேங்களா? ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னன்னு தெரிஞ்சதுனா தான் உங்களுக்கு கிளியரா இருக்கும். ஸோ பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்
இந்த ஸ்டேஜ்ல இப்ப இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ பிரைஸ் ஆக்ஷன் பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் கிராக் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஜோன் வந்து முக்கியமான டேயோட சப்போர்ட் ஜோன். ஸோ அதனால தான் இந்த ஜோன் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். டே டைம் ஃப்ரேம் மாத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 26,250க்கு கீழ மார்க்கெட் பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சுன்னா, நம்ம என்னென்ன சப்போர்ட் ஜோன்னு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் 26,130. அடுத்து கேப்ப வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தடுத்த ரேஞ்ச் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு ஒருவேளை மார்க்கெட் வந்து டே டைம் ஃப்ரேம் பைல இருக்கிறனால, ஸோ பாசிட்டிவ்ஸ் அகைன் பிரைஸ் ஆக்ஷன் 26,250க்கு மேல அகைன் சஸ்டெயின் ஆச்சு. பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இட் வில் கம் அப் டூ 26,510 ஃபர்ஸ்ட் லெவல் ஆகும். அதன் பிறகு இட் வில் கம் அப் டூ 26,700. அதன் பிறகு அங்கிருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 26,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. நம்ம டே டைம் ஃப்ரேம்ல அனலைஸ் பண்ணியிருக்கோம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து டே டைம் ஃப்ரேம்ல டார்கெட் எங்க போக வாய்ப்புகள் இருக்குன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசா பார்க்குறவங்க என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவ பாருங்க. சரிங்களா? ஸோ 26,250ங்கிற ஜோனுக்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆனா, சப்போர்ட் ஜோன் என்னன்னு பார்த்துருக்கோம். 26,250க்கு மேல மார்க்கெட் சஸ்டெயின் ஆகி பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அது வந்து 26,510 வரைக்கும் போகலாம். அதன் பிறகு 26,700 வரைக்கும் போகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 26,800. ஸோ இது லாங் டெர்ம் டார்கெட். ஸோ இன் பிட்வீன்ல ஸோ நாளைக்கு பிரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் எப்படி எப்படி அப்டேட் ஆகுது இதெல்லாம் வச்சுட்டு, அதன் பிறகு ஏதாவது சேஞ்சஸ் நடந்ததுன்னா நான் டெய்லி அப்டேட் பண்றேன். ஸோ வீடியோ ரெகுலரா டெய்லியும் வாட்ச் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இப்போ 26,250 இம்பார்ட்டன்டான ஜோனுங்கிறது ஸோ எல்லாத்துக்கும் கிளியரா தெரியும். ஸோ இந்த ஜோனை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே. ஸோ வேற என்னென்ன ஜோன் இருக்கு? ஸோ மார்க்கெட் இந்த லெவல்ல வந்து தான் பை ஆகணும், செல் ஆகணும்னு இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஸோ மறுபடியும் வேற எந்த லெவல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆனா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதாவது 26,400 இந்த லெவலுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆனாலும், இட் வில் கம் அப் டூ 26,700 அண்ட் தென் 26,850. ஓகேங்களா? ஸோ 26,400ம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனா ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த ஜோன்ல போயிட்டு மார்க்கெட் அகைன் பிரைஸ் ஆக்ஷன் கிராக் ஆச்சு டவுன் சைட்லனா, இட் வில் கம் டவுன் அப் டு 26,250. ஸோ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்ப நடந்துட்டு இருக்க கரெக்ஷன் இட்ஸ் ஸ்மால் கரெக்ஷன் தான். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, பை ட்ரெண்டுக்கு சாதகமா இல்லாம கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து 26,250க்கு கீழ மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சுன்னா, டே டைம் ஃப்ரேம் வந்து பிரேக் அவுட் ஃபெயில்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 25,900 வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது டே டைம் ஃப்ரேம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் சொல்ல முடியும். பட் இன்ட்ராடே டைம் சப்போர்ட் வந்து 26,130 அடுத்தடுத்து கேப் இருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே. இப்போ நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஜோன்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 26,250க்கு கீழ சஸ்டெயின் ஆச்சுன்னா இந்த லெவல், 26,400க்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா 26,700, 26,400க்கு போயிட்டு அதன் பிறகு அங்க அகைன் மார்க்கெட் அப் சைட்ல பிரேக் அவுட் பண்ண முடியாம டவுன் சைட் பிரேக் அவுட் நடந்ததுன்னா, அகைன் மார்க்கெட் 26,250 வரைக்கும் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே போல என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, லெவல்ஸ் பிடிச்சிருக்குன்னு தயவு செஞ்சு நிறைய நண்பருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பருக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே போல உங்களோட கமெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் வீடியோ கன்டின்யூ பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ எனிவே என்னோட வீடியோ ஃபாலோ பண்றவங்க யாரா இருந்தாலும், தயவு செஞ்சு உங்களோட ஓன் அனலிசிஸ் என்னவோ அதையும் சேர்த்துட்டு, சரியான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மெண்ட்ட ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.